எவ்வளவுதான் பரிகாரங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தாலும் இந்த கண் திருஷ்டி மட்டும் மீண்டும் மீண்டும் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். ஆகவே மாதத்தில் ஒரு நாளோ அல்லது வாரத்தில் ஒரு நாளோ இந்த கண் திருஷ்டியை கழிக்கக்கூடிய பரிகாரத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வீட்டில் இருப்பவர்களுடைய முன்னேற்றம் தடைபட, குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஆரோக்கியம் கெட்டுப்போக, குடும்பத்தில் கஷ்டம் வருவதற்கு இந்த கண் திருஷ்டி ஒரு பெரிய காரணம். ஏவல் பில்லி சூனியத்தை விட எல்லாம் பொல்லாதது இந்த கண் திருஷ்டி. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்தை அழித்து சீர்குலைத்து விடும். ஆக கண் திருஷ்டியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய கண் திருஷ்டி நம் மீது விழுவது ஒரு ரகம். இதோடு மட்டுமல்லாமல் நம் வீட்டிற்கு வந்து செல்பவர்கள் வைக்கும் கண் திருஷ்டி இன்னொரு பக்கம். இவையெல்லாம் சேர்ந்து ஒரு எதிர்மறை ஆற்றலை உருவாக்கி நம்மை தாக்கி நமக்கு கஷ்டத்தை தரும். இதை தடுப்பதற்கு நம்முடைய வீட்டில் என்ன பரிகாரம் செய்யலாம்? தொடர்ந்து 5 நாட்கள் ஒரு டம்ளர் தண்ணீரை வீட்டு வரவேற்பறையில் இப்படி வைத்து விடுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டியும் அடுத்தவர்களுடைய வயிற்றெரிச்சல் பொறாமை எண்ணத்தையும் அப்படியே இந்த தண்ணீர் ஈர்த்துவிடும். வாங்கள் பரிகாரத்தை பற்றி வீடியோவில் காணலாம். ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நிரம்ப நல்ல தண்ணீரை ஊற்றிவிட வேண்டும். அதில் வரமிளகாயிலிருந்து எடுத்த விதை 7 விதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 7 எண்ணிக்கையில் விதைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பச்சை மிளகாய்க்கு உள்ளே இருக்கும் விதை 7, சமையலுக்கு பயன்படுத்தப்படும் மிளகு 7, கல்லுப்பு 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 2 சிட்டிகை அளவு. இந்த பொருட்களை எல்லாம் போட்டு கண்ணாடி டம்ளரை அப்படியே வரவேற்பறையில் யார் கண்ணுக்கும் தெரியாமல் கூட வைத்து கொள்ளலாம். கீழே ஊற்றாமல் இருக்கும்படி பத்திரமாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வைத்து கொள்ள வேண்டும். காலையில் இந்த தண்ணீரை உங்களுடைய வீட்டு வரவேற்பறையில் தயார் செய்து வைத்தால் மறுநாள் காலை பழைய தண்ணீரை எடுத்து கால்படாத இடத்தில் ஊற்றிவிட்டு மீண்டும் புதிய தண்ணீரை நிரப்பி மீண்டும் மேல் சொன்ன பொருட்களை அதில் போட்டு வைக்க வேண்டும். தொடர்ந்து 5 நாட்கள் இந்த தண்ணீர் உங்களுடைய வீட்டில் இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை அப்படியே உறிந்து கொள்ளும். வீடு கண் திருஷ்டியில் இருந்து விலகி சுத்தமாக மாறிவிடும். கவனத்தில் கொள்ள வேண்டியது 5 நாட்களும் தினமும் தண்ணீரை மாற்ற வேண்டும். 5 நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்த பின்பு தினமும் இந்த டம்ளர் தண்ணீரை வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. 2 வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு நாளோ, ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூட இந்த பரிகாரத்தை செய்தால் போதும். வீடு மீண்டும் மீண்டும் சுத்தமாகி கொண்டே இருக்கும். உங்கள் வீட்டிற்கு எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள், பொறாமை எண்ணம் கொண்டவர்கள் யார் வந்து சென்றாலும் சரி, அந்த கண் திருஷ்டியால் எந்த ஒரு பிரச்சனையும் குடும்பத்திற்கு வராது. இது ஒரு சுலபமான பரிகாரம்தான். இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் வரக்கூடிய குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கும். மன நிம்மதி அடைவீர்கள். குடும்பத்தில் இருக்கும் சண்டை சச்சரவு குறையும். கண் திருஷ்டியில் இருந்து கவனமாக குடும்பத்தை பார்த்து கொள்ள இது ஒரு சக்தி வாய்ந்த சுலபமான பரிகாரம். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.